வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு தடியான தோசை வருஷா குட்டிக்கு சுட்டுட்ருக்கேன். கல் தோசை. ஆமாம். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி. இது வந்து நூக்குள் துவரம்பருப்பு பொரியல். ஓ சூப்பர். குழம்பு வந்து கடலை, மூக்கடலை, கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. இங்கே பாருங்கள், சுட சுட சோறு, ஹெல்தி குழம்பு, ஹெல்தி பொரியல். ஆமாம். முட்டையை காணும். முட்டை தோப்புருங்க. அது இல்லாமல் இருக்குமா? இங்கே வச்சிருக்கேன், உரிக்கணும். அப்போ நானும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செலவுடிஸ் வீட்டில் டிஃபன் லன்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். எத்தனை முறை சொன்னாலும் வாட்ஸ்அப் வரமாட்டீங்க, கால் தான் பண்ணுறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கால் எடுக்கிறேன். நீங்கள் தயவு செய்து வாட்ஸ்அப் வந்துடுங்க, சரிங்களா? கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் வந்துடுங்க. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சத்து மாவு எத்தனை வயசுலேருந்து பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு கேட்குறீங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ப்பா. 6 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருமே குடிக்கலாம். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு பால் சரியாக சுரக்க மாட்டேங்குது, பால் குழந்தைக்கு பத்தலைன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நம்மளோட சத்து மாவை வாங்கி 2 டைம் குடிங்க, காலையில் சாயந்தரம். நிச்சயம் பால் சுரக்கும். ஏன்னா அதில் அவ்வளோ பாரம்பரிய அரிசி வகைகள் சேர்க்குறோம், சரிங்களா? அந்த அரிசியெல்லாம் நம்மளோட நன்மைக்காக தான். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. வாழ்க வளத்துடன். பாய் பாய்.